Hi everyone, welcome to North Moon. நீங்கள் இப்போ தான் North Moon சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் என்ற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவுக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனே வரும். ஓகே, இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு பர்த்டே கிஃப்ட் கார்டு ஐடியா தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸி அண்ட் பியூட்டிஃபுல்லாக சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். பர்த்டேன்னு மட்டும் இல்லை, ஃப்ரெண்ட்ஷிப் டே, டீச்சர்ஸ் டே, அந்த மாதிரி எந்த டேக்கு வேணால் கிஃப்ட் பண்ணலாம். ரொம்ப ஈஸி அண்ட் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த கிஃப்ட் கார்டு எப்படி செய்கிறதுன்னு தான் இன்றைக்கான வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த கார்டு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ப்ளூ கலர் சார்ட் 16x16 சென்டிமீட்டர் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து ஃபஸ்ட்டு 2 ஹாஃபாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு சைடையும் 2 ஹாஃபாக ஸ்ப்ளிட் பண்ணி ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கோங்க. பொறுமையாக நல்லா ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இதே மாதிரி நம்ம இப்போ டயக்னலாகவும் ஃபோல்ட் பண்ண போகிறோம். டயக்னலாகவும் ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா அழுத்தி ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரியே 2 ஹாஃபாகவே ஃபோல்ட் பண்ண போகிறோம். அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணப்போ நம்ம டயக்னலாக ஃபோல்ட் பண்ண லைன்ஸ் அதில் இருக்கும். அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கோங்க. வீடியோவில் பார்க்குறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு சைடையும் ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து நமக்கு இந்த சார்ட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஆகிற மாதிரி ஒரு டிசைனில் கிடைக்கும். இந்த மாதிரி ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணலாம். இது ஒரு 2-3 டைம்ஸ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 2 சைட்லேருந்துமே நம்மளால் ஓப்பன் பண்ண முடியும். இதே மாதிரியே நமக்கு இப்போ இன்னும் 2 பீசஸ் தேவைப்படும். அது வந்து வேறு ஏதாவது கலர் சார்ட்டில் செஞ்சுக்கோங்க. நான் வந்து பிளாக் சார்ட்டில் செஞ்சுருக்கேன். இதுவும் அதே சைஸ் தான், 16x16 சென்டிமீட்டரில் 2 பீஸ் பிளாக் சார்ட்டில் செஞ்சு வச்சுருக்கேன். இதை 3 தான் நம்ம இப்போ ஸ்டிக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 2 பிளாக் சார்ட் வச்சு அதுக்கு சென்டரில் ப்ளூ சார்ட் ஒட்டிக்கலாம். அதுக்காக ஃபஸ்ட்டு 2 பிளாக் சார்ட்டையும் நான் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். பிளாக் சார்ட் 2ஐயும் ஒரே மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளூ சார்ட்டை மட்டும் திருப்பி வச்சு ஒட்டிக்கலாம். அப்போ தான் அதை ஓப்பன் பண்ண முடியும். அதனால் ப்ளூ சார்ட்டை மட்டும் நம்ம திருப்பி வச்சு ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸ்டிக் பண்ணுறதுக்கு வந்துட்டு நான் ஹோம்மேட் க்ளூ தான் யூஸ் பண்ணுறேன். இந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நல்லாவே ஒட்டுது, 100% ஒர்க் ஆகுது. அதனால தான் நான் இதை யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு சைடில் ப்ளூ சார்ட் மேலேயும் இன்னொரு சைடில் ப்ளூ சார்ட் கீழேயும் இருக்க மாதிரி வச்சு ஒட்டிக்கலாம். அப்போ அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைனாக இருக்குன்றக்காக அப்படி ஒட்டிக்கிறேன். ஒட்டினதுக்கப்புறமும் 2-3 தடவை ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி அந்த எட்ஜஸ்லாம் நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் அது பர்ஃபெக்டாக ஓப்பன் ஆகும். அதுக்காக தான். இப்போ முன்னாடி பின்னாடி 2 சைடுமே நமக்கு ஒரு பேட்டர்ன் கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட்டு ஒயிட் கலர் சார்ட் 7x7 சென்டிமீட்டரில் வெட்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி டோட்டலாக 8 பீசஸ் தேவைப்படும். ஃபர்ஸ்ட் சைடில் 4 பீசஸ் ஒட்டிக்கலாம். சென்டரில் ஒட்டிக்கோங்க 4 பீசஸும். ஓகே, இந்த மாதிரி வச்சு நம்ம இப்போ ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸ்டிக் பண்ணியாச்சு. இதே மாதிரி பேக் சைடில் 4 பீசஸ் வர மாதிரி ஒட்டிக்கலாம். 4 பீசஸையும் அதே மாதிரி சென்டர்லேயே வச்சு ஒட்டிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இதையும் ஒட்டி எடுத்துட்டோம். இந்த மாதிரி ஒட்டினதுக்கப்புறமே ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஒரு தடவை நம்ம ஸ்டிக் பண்ணதுக்கப்புறமே நல்லா ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு அது பர்ஃபெக்டாக ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கும். ஃபைனலாக அப்போ தான் பர்ஃபெக்டாக ஓப்பன் ஆகும். அதனால தான் 2-3 டைம் ஃபோல்ட் பண்ணி அந்த எட்ஜஸ்லாம் நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க. ஓகே, நல்லாவே அமுத்தி விட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஒயிட் கலரில் திக் ஷீட் எடுத்திருக்கேன். இதோட சைஸ் 8.5 x 8.5 சென்டிமீட்டர். ஸ்கொயர் ஷேப்பில் 2 ஷீட் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு ப்ளூ கலர் சார்ட் ஸ்கொயர் ஷேப்பில். இதோட சைஸ் 10x10 சென்டிமீட்டர். ஃபர்ஸ்ட் அந்த ஒயிட் சார்ட்டை ப்ளூ சார்ட் மேலே வச்சு ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸ்டிக் பண்ணதுக்கப்புறமா அந்த எட்ஜஸ்லாம் கட் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் அதை கவர் பண்ணும்போது கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஓகே, இதையுமே க்ளூ யூஸ் பண்ணி நம்ம கவர் பண்ணிடலாம். நீட்டாக கவர் பண்ணிவிடுங்க. இதை எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா அதை ஓப்பன் பண்ணுறதுக்காக ஒரு லிட் மாதிரி இதை வச்சுக்க போகிறோம். இதே மாதிரி இன்னொரு பீஸையுமே கவர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பீஸை மேலேயும் இன்னொரு பீஸை கீழேயும் வச்சு ஒட்டிக்கலாம். க்ளூவை வந்து அந்த பீஸில் ஒட்டாதீங்க, நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த கிஃப்ட் கார்டு மேலே ஒட்டுங்க. அப்போ தான் எது பர்ஃபெக்டாக ஒட்டுதுன்னு தெரியும். அதனால் இப்படி ஒட்டிக்கலாம். இதே மாதிரி பேக் சைடும் ஒட்டிக்கலாம். ஓகே, ஒட்டி முடிச்சிட்டோம். இப்போ வந்துட்டு இதில் வந்துட்டு கிளிட்டர் ஃபோம் ஷீட்
யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ண போகிறோம். இதோட சைஸ் 6 into 6 சென்டிமீட்டர். 3 பீஸ் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். அதை டயக்னலாக ஹாஃபாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு சார்ட்டில் ஒரு இது வர மாதிரி ஒட்டிட்டோம். இப்போ பேக் சைடுக்காக கிளிட்டர் ஃபோம் ஷீட் ரெட் கலர் எடுத்திருக்கேன். இதில் வந்துட்டு ஒரு ஹார்ட் 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு ஹார்ட் ஷேப் மாதிரி வெட்டிக்கலாம். இந்த மாதிரி ஹார்ட் நீங்கள் ட்ரா பண்ணி வெட்டும்போது ஈஸியாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி வெட்டுறோம். நார்மலாக நம்ம ஹார்ட்டின் ட்ரா பண்ணி வெட்டுறதை விட இதை இன்னுமே அழகாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி வந்துட்டு டோட்டலாக 6 பீசஸ் தேவைப்படும். இதை வந்து 2ஆக மடித்து அந்த லைன்ஸ் இருக்குல்ல அந்த இடத்துல வச்சு ஒட்டிக்கோங்க. அப்போ தான் க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாமே நம்ம இதே மாதிரி வச்சு ஒட்டிக்கலாம். ஓகே, ஒட்டிட்டோம். நல்லா மறுபடியும் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறமா இந்த ஒயிட் கலர் இருக்குது, இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் உங்கள் ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ணிக்கலாம். இல்லைனா என்ன சொல்ல நினைக்கிறீங்களோ அதை குயிட்ஸாக எழுதிக்கோங்க. எழுதுனதுக்கப்புறமே நம்ம ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, இப்போ மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்காக ஒரு ஒயிட் சார்ட் எடுத்திருக்கேன். அதில் வந்துட்டு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை எழுதிக்கோங்க. இப்போ வந்துட்டு நான் ஹாப்பி பர்த்டேன்னு எழுதுகிறேன். இதை வந்துட்டு சும்மா நார்மலாக கட் பண்ணாமல் கொஞ்சம் ஜிக்ஜாக்காக அந்த லெட்டர் எப்படி எழுதியிருக்கோமோ அதே வேலையே பேட்டர்ன் மாதிரி கட் பண்ணுறேன். அந்த மாதிரி கட் பண்ணால் அழகாக இருக்கும்னு தோணுச்சு, அதனால் அப்படி கட் பண்ணுறேன். ஹாப்பி கட் பண்ணிட்டோம். இதே மாதிரியே பர்த்டேவையும் கட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கும். ஒட்டும்போது உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ கிட்டத்தட்ட நம்ம கட் பண்ணி முடிக்க போகிறோம். கட் பண்ணி அதையுமே நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, ரெண்டையும் இப்போ ஸ்டிக் பண்ணிட்டோம். இப்போ இந்த முன்னாடி இன்னும் கொஞ்சம் எதாவது டெக்கரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு அதில் ஒரு கிளிட்டர் ஃபோம் ஷீட்டில் ஒரு ஹார்ட்டின் கட் பண்ணி ஒட்டுறேன். ஓகே, இப்போ வந்துட்டு ஃப்ரண்ட் சைடில் இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக ஸ்டோன் ஸ்டிக் பண்ணுறேன். 4 சைடில், ஃப்ரண்ட் சைடில் மட்டும்தான் ஸ்டிக் பண்ணுறேன். நாலு சைடுமே ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்டிக் பண்ணிட்டோம். இப்போ வந்துட்டு இதை டைப் பண்ணுறதுக்காக ஒரு ஒயிட் கலர் சாட்டின் ரிப்பன் எடுத்திருக்கேன். அதை ஃபஸ்ட்டு நீங்கள் சைஸ் பார்த்துட்டு சென்டரில் க்ளூ யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அது மேலே வந்துட்டு நாட் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம கிஃப்ட் ரெடி ஆகிடுச்சு. ஓகே, இப்போ ஃபைனலாக எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே அழகாக இருக்குது. ஃபோட்டோ ஸ்டிக் பண்ணிங்கன்னா இன்னுமே அழகாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம கிஃப்ட் கார்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.